கும்பம் 3 வாரத்துல பெரிய மாற்றம். இல்ல நீங்க கரியரையே வந்து ரியல் எஸ்டேட்டா, இப்ப நீங்க தொழிலும் உங்க கரியரும் வந்து ரியல் எஸ்டேட்டா இருக்கு, லேண்ட் பிசினஸா இருக்கு, ஆர்கிடெக்சரா இருக்கு, டிசைனிங்கா இருக்கு அப்படின்னா, ரிலேஷன்ஷிப், மேரேஜ், கமிட்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்தோம் அப்படின்னா, படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது? கும்பம் 3 வாரத்துல பெரிய மாற்றம். என்ன நடக்க போகுது இந்த 3 வாரத்துல? கிரக நிலைகள் அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு ரெடியா காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ருத்ரன் ஆஸ்ட்ரோ சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரி பலன்கள் வந்து அமைய போகுது? ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ராசியில ராகு இருக்காரு, அப்படியே ராசிக்கு ஆப்போசிட்ல கேது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல குருவும் சூரியனும், 7ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரனும். ஸோ கிட்டத்தட்ட கிரகங்கள் எல்லாமே உங்க நேர ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வீடுகள்ல வந்து அப்படியே கூட்டமா இருக்காங்க. ரொம்ப கூட்டமா ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறது அப்படின்றது வந்து வெகு வெகு சிறப்பான ஒரு மாதமா வந்து அமையுது. உங்களுடைய தொலைநோக்கு பார்வை ரொம்ப அதிகமா இருக்க போகுது. கும்பத்தை பொறுத்த வரைக்குமே ராசியில தான் எப்பயுமே வந்து ராகு இருப்பாரு, ஓகேங்களா? அது ஏன் அப்படின்னா இந்த 1 வருட காலமா வந்து ராசியில ராகு இருக்காரு, 18 மாசம் இருப்பாரு. கும்பத்தை வந்து நீங்க சனியோட அதிபதி தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சனி மட்டும் கிடையாது. கும்பம் வந்து ராகுவோட சொந்த வீடா கூட நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ராகுவோடைய நட்சத்திரமான சதயம் இந்த ஒரு ராசியில தான் இருக்கு. அது ஒண்ணு. அடுத்து சனி பகவானே ராசிக்கு 2ஆம் இடத்துலதான் போய் இருக்காரு. இந்த சனி பகவானுக்கு குருவோட 9வது பார்வை வந்து கிடைக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதி அற்புதமா இருக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றம், வருமானம் நல்லா உங்க கைக்கு வரும், பணங்காசு வந்து நல்லா சேரப்போகுது. இத்தனை மாசம் இல்லாத ஒரு பிரச்சனை இந்த மாசம் உங்களுக்கு முடியும். குடும்பத்துல இத்தனை மாசம் எடுத்துக்கிட்டே இருக்கு மேடம், என்னத்த பண்றது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போகுது அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும். இந்த மாதம் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை தேடி கண்டுபிடிப்பீங்க. இந்த மாதத்துல 4ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால பூமிக்காரகனான செவ்வாயே 4, அப்ப பூமி வாங்குற யோகம் ஏற்படும். இல்ல நீங்க கரியரையே வந்து ரியல் எஸ்டேட்டா, இப்ப நீங்க தொழிலும் உங்க கரியரும் வந்து ரியல் எஸ்டேட்டா இருக்கு, லேண்ட் பிசினஸா இருக்கு, ஆர்கிடெக்சரா இருக்கு, டிசைனிங்கா இருக்கு அப்படின்னா சூப்பரான ஒரு மாதம். ஏன்னா செவ்வாய் தான் வந்து பூமிக்காரகன். அதே மாதிரி டாக்டர், சர்ஜன், அவர் பூமி மட்டும் சொல்ல முடியாது, ரத்தம் சம்பந்தப்பட்டவர், நம்ம உடல், இது எல்லாத்தையுமே சம்பந்தப்பட்டவர் தான் செவ்வாய். ஸோ 4ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் உங்களுக்கு அதி அற்புதமான வேலைகளை கண்டிப்பாக செய்வார் இந்த மாதம். அடுத்த ராசிக்கு 7ல கேது, சுக்கிரன், ரொம்ப சூப்பர். நிறைய மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரிலேஷன்ஷிப், மேரேஜ், கமிட்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்தோம் அப்படின்னா நீங்களும் உங்களுடைய பார்ட்னர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா, ரொம்ப ஆன்மீகமா, ரொம்ப இணக்கமாகக்கூடிய ஒரு ஜூலை மாதமா நான் பாக்குறேன். ஜூலை மாதம் அப்படின்றது காதல் மலரக்கூடிய ஒரு மாதமா வந்து அமையுது. ஏன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தான் காதல். அவரே 7ஆம் வீட்டுல போய் இருக்கும்போது காதல் மலரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஒரு மாதம். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில உங்க பார்ட்னர் நல்லா உங்களை ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா என் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இடைஞ்சலா இருக்கிறது அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான். என் பொண்டாட்டி என்னை புரிஞ்சுக்க மாட்டாரு, என் ஹஸ்பண்ட் என் தேவைகளை பூர்த்தி பண்ண மாட்டாரு, இப்படிதான் அவங்க பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அவர் பாட்டு வேலைக்கு போறாரு, வராரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு, குழந்தைங்க பாக்குறாரு, எனக்கான தேவைகள் எதுவுமே பூர்த்தி ஆகுறதே இல்லைங்க அப்படின்றதுதான் கும்பத்தோட ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனான கலத்திரக்காரகன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். உங்க மனைவி பிடிச்ச இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போவீங்க. உங்க கணவன் தேவையான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக பண்ணுவாரு. அதே மாதிரி லவ் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய பாக்குறேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னா நிறைய சான்சஸ், நிறைய பேர் லவ் ப்ரப்போசல் பண்றது. ஏன்னா சுக்கிரனே 7, சுக்கிரனாலே காதல் தான். இல்ல உங்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு காதல், ஒரு அட்ராக்ஷன்,
ஆப்போசிட் பர்சன் மேல இப்போ வந்து நாங்க 2 பேரும் சேம் காலேஜ்ல தான் இருக்கோம், எனக்கு ரொம்ப நாளா அவகிட்ட ரொம்ப பிடிக்கும், ஆனா அவகிட்ட போய் நான் ப்ரப்போசல் சொன்னா டக்குன்னு என்ன அக்செப்ட் பண்ணுவாளா, இல்ல ஓகே சொல்லுவாளா, வேண்டாம் சொல்லுவாளா, என்ன சொல்லுவா? தைரியமா சொல்லுங்க. ஓகே சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, தைரியமா பேசுங்க. ஏன்னா கும்பம் எப்பயுமே உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, வெளியே ஓப்பன் அப்பே ஆக மாட்டாங்க, சனி மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும், கடுமையா இருப்பாங்க. பட் இந்த டைம்ல நீங்க எவ்வளவு தூரம் ஓப்பன் அப் ஆகி உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய தேவைகளும் நீங்க வெளியே ஓப்பனா சொல்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும். இது எல்லாமே நடக்கும். சுக்கிரனும் கேதுவோட இணைவு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. சில பேர் என்ன சொல்லுவீங்கன்னா சுக்கிரன் கேது இணைவு காதல பிரிச்சிரும், பெரிய ஒரு பூதாகரமா வெடிச்சிடும் அப்படின்னா, சுக்கிரனும் கேதுவும் ஆன்மீக கிரகங்கள். உண்மையிலேயே சொல்லணும்னா கேது எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக தன்மை உடையவரோ அதே மாதிரிதான் சுக்கிரனும். சரண்டர், அர்ப்பணிப்பு, அன்கண்டிஷனல் லவ், இது எல்லாமே சுக்கிரன் தான். சோ இந்த வகையில இந்த இடத்துல கேது சுக்கிரன் 7ஆம் வீட்டுல இருக்கும் போது உங்க பார்ட்னர் மேல அளவு கடந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு அன்பு, பாசம், இரக்கம் இதெல்லாமே நடக்கும். அதனால இந்த மாதம் சூப்பரான மாதம் சொன்னேன். படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்துல? நல்லா இருக்குமா? என் குழந்தை நல்லா படிக்குமே. ஏன்னா ராசிக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல புதன், 9ஆம் இடத்தோட அதிபன் சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்காரு. என் குழந்தை நல்லா படிக்குமா? கொஞ்சம் மந்தமா இருப்பாங்கம்மா. நிச்சயமாக இந்த மாதம் வந்து கொஞ்சம் அவங்க வந்து மைண்ட் ஃபோக்கஸ் ஒரு நிலையா இருக்காது. புதன் வர 5ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா, கொஞ்சம் ஊர் சுத்துவாங்க, கொஞ்சம் வெளியே போவாங்க, வருவாங்க, என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க, கொஞ்சம் படிக்கிறதுல கவனம் செலுத்த மாட்டாங்க, கொஞ்சம் திட்டு வாங்குவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க இந்த மாதம் கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்னு நினைப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும் வரணும். படிப்புல பெருசா அந்த அளவுக்கு ஈடுபாடு உங்களுக்கு இருக்காது. மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். புதுசா ஏதாவது ஒரு செல்போன் வாங்கலாமா, புதுசா ஏதாவது ஒரு கேட்ஜெட் வாங்கலாமா, புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாமா, என்ஜாய் பண்ணணும், கொடைக்கானல் போலாமா, ஊட்டி போலாமா, ஃப்ரெண்ட்ஸோட எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட நீங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, எங்க போலாம் சொல்லுங்கப்பா, மீட்டிங் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ஜாய்மெண்ட் அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படுது. அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்க. கும்போன்னு வந்துட்டாலே சுக்கிரன் தானங்க உங்களுக்கு 4ஆம் வீட்டோட அதிபன், அவரே தானங்க உங்களுக்கு 9ஆம் வீடு. ஸோ பாக்யஸ்தானாதிபதி, பாகியத்தை கண்டிப்பா கொடுத்து தானே ஆகணும், சுக்கிரன் கெடுக்க மாட்டார் இல்லையா. மொத்தத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல 3 வாரம் போதும் உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு. நிறைய விஷயங்கள் நடக்கும், அதுல ஒன்னொன்னா உங்களுக்கு புரிய வரும், நல்லதே நடக்கும். மகர ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.